ஹே ஹாய் திஸ் இஸ் கலை ஹியர். ஸோ நான் வந்து 2026 ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். அஃப்கோர்ஸ் எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுலலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கையே கிடையாது. அது வந்து எடுத்து அதை கீப் அப் வேற பண்ணுமா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் எடுக்கிறதே இல்லை. ஓகே. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மெச்சூர் ஸ்டேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் எடுத்து தான் பார்ப்போமே. நம்ம சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறோம், சொல்ல கட்டி செய்ய மாட்டேங்கிறோம். ரெசல்யூஷனாவது எடுத்து பார்ப்போம் 2027 முடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜனவரி 2026 நான் எடுத்த ரெசல்யூஷன் என்னென்னா பாட்காஸ்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. நான் இந்த டிசிஷன் எடுத்தது 2025. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கு. ஒரு வருஷமாக இதை பண்ணலாமா வேணாமான்னே நான் டிசிஷன் எடுத்திருக்கேன். சரி, ஓகே. டிசிஷன் எப்படியோ ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து முடிச்சிட்டேன்னா 2026 என்ன பண்ணியிருக்கணும், ஜனவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பண்ணலை. துளசி வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் அந்த துளசி கொடுத்த வாக்கு மாற மாட்டான் அப்படின்ற டைலாக எனக்கு அப்படியே திருப்பி போட்டுடலாம். துளசி கூட வாசம் மாறாது, ஆனால் நான் கொடுத்த வாக்கு மீறிடுவோம் போல அப்படிதான் இருக்குது. ஸோ ஜனவரி ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலே தலை சுற்றி கீழே வந்துடுறேன். என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஒரு பாட்டில் போயிட்டுருக்கேன். திடீர்னு ஒரு லாரி வந்து மோதினப்ப அந்த நஸ்ரியா பறப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மூவியில், ராஜா ராணியில். அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு லாரி குறுக்கால எங்கேருந்து வருதுன்னே தெரியல. நான் பாட்டுன்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஜாலியாக வந்துட்டுருப்பேன் ரோட்டில். அந்த மாதிரி தான் வரும். அதையெல்லாம் தாண்டி சரி, ஓகே, எப்படியும் ஜனவரி 31 வந்தால் தானே நியூ இயரு, அப்புறம் என்ன. அதனால ஜனவரி 31 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ நியூ இயர் வந்துருச்சு தானே, February 1. ஆனால் இன்றைக்கி என்ன டேட் தெரியுமா, ஃபெப்ரவரியே முடிய போகுது. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பட் ஓகே, இது வந்து நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் பாட்காஸ்ட் வந்து. ஸோ நம்ம பாட்காஸ்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா கலையின் மொழி. ஸோ என்னோடய நேம் தான் கலை. இது என்ன பாட்காஸ்ட்டு, நீ பேசினா நான் ஏன் கேட்கணும், அதான் 1008 பாட்காஸ்ட் இருக்கேன், அதை கேட்கவே எங்களுக்கெல்லாம் டைம் வருதுண்ணே. பரவாயில்லைங்க, காலப்போக்கில் எப்படியும் போர் அடிச்சுன்னா இந்த பக்கமும் அதை கேட்டுட்டு போங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். ஒரு வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நர்வஸு, பயம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி நான் வெளில வரேன்னா என்னை பார்த்து 4 பேர் கற்றுக்கோங்க. என்ன கற்றுக்கணுன்னா, ஒரு வருஷம் கழித்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கக்கூடாது, உடனே ஆரம்பிக்கணும் அப்படின்ற நல்ல விஷயத்தெல்லாம் என்னை பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பாட்காஸ்ட்டில் கண்டிப்பாக மோட்டிவேஷ்னல்லாம் வந்து ஒரு எபிசோடு இருக்கும். அந்த மோட்டிவேஷனை நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லை. எங்கேயோ நான் செருப்படி வாங்கியிருக்கேன், அதை நீங்கள் வாங்காதீங்க ப்ளீஸ் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகேங்களா? மோட்டிவேஷன்லாம் கொடுக்கறதால, அறிவுபூர்வமாக பேசுகிறதால பாருங்க, இந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ சின்ன வயசில், சரி ஓகே, சின்ன வயசுன்னு கொஞ்சம் நானே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஓகே 25 தான், அது சின்ன வயசு தானே, பரவாயில்ல. ஓகேவா? என்ன இந்த சின்ன வயசு இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ அறிவா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். அது ஒன்றும் இல்லைங்க. அந்த தனுஷோட டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நம்ம வயசுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி. அது மாதிரி 25 வயசுக்குள்ளேயே நான் படாத பாடுபட்டுட்டேன். அதனால் நான் என்ன தான் லைஃப்பில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அது வந்து நான் யாரோ பண்ண மாதிரி தான் சொல்லுவேன். அதுலேருந்து யாரோ தான் பண்ணியிருப்பாங்க, நான் கிடையாது. ஓகேவா? அதனால் அது யாரோ பண்ணதான் நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த மோட்டிவேஷனை உள்வாங்கி நீங்கள் அதை தப்பு பண்ணாமல் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃபன் கண்டிப்பாக இருக்கும். அது ஃபன்னாக இருக்குமா எனக்கு தெரியாது. நான் பேசுவேன், அதை கேட்கும்போது உங்களுக்கு ஃபன்னாக இருக்குமா இல்லை இரிட்டேட்டிங்காக இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் போக போக பழகிரும். இது என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு தான் ஆகணும். அது ஒன்று. இன்னொன்று காசிப்ஸ். என்கிட்ட இருக்க ஒரு நல்ல கண்டென்ட் வந்து காசிப்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஒரு விஷயம் நடக்குது, எங்கே நடக்குது, சென்னையில் நடக்குது, இந்தியாவுக்குள்ளே நடக்குது, இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டுக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது. நம்மளால ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஏதோ இறங்கி ஒரு இதுவாக பண்ணிட்டோம். இப்போல்லாம் வர யாரும் வந்து போராட்டத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வரமாட்டோம், எல்லாம் ஆன்லைன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஊரில் அப்படின்னா, அந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு பரப்புகிறோமோ, எந்த அளவுக்கு அதை பற்றி பேசுகிறோமோ, அது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வரும் யார் மூலியமாவது அப்படின்றத பிலீவ் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற பீப்புள் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ட்விட்டர்லேருந்து எல்லா அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே, எங்கேயோ நடக்கிற யாருக்கோ தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் நம்ம போஸ்ட் போடும் மூலிமா கண்டிப்பாக அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை பார்க்குற ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸோ இல்லை பெரிய அதிகாரிகளோ கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறோம். ஸோ அதே தான் என் பாட்காஸ்ட் மூலிமா கொஞ்சம் லைட்டாக நம்மளும் ஏதாவது சமூக சேவைன்ற பேரில் ஏதாவது பண்ணுவோம். இல்லை சமூக சேவை தான் அப்படின்னு வச்சுக்கலாம். சொல்லி பார்ப்போம் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை எடுத்து என்னால் பேச முடியுமான்னு தெரியல. சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து பேசுவோம். அதை ரீச் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ண வைப்போம்.
அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்புவோம். ஓகேவா? தென் நான் வந்து பிளான் பண்ணது ஒரு 4 எபிசோட்ஸ் பெர் வீக் பிளான் பண்ணேன். கொஞ்சம் வந்து அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் எனக்கு கிடையாது. ஆனா வந்து உழைப்ப போட்டுறலாம் அப்படின்ற நம்பிக்கையில 4 எபிசோட் பெர் வீக்ன்னு பிளான் பண்ணேன். பட் இப்போதைக்கு இது மழைக்காலம், வெயில் காலம் இந்த மாதிரி காலதாமதம் ஆனதால் வீக்லி 1 எபிசோட் வெட்னஸ்டே மார்னிங் 8:00 காலையில 8 மணிக்கெலாம் என் குரல்ல நீங்கள் கொஞ்சம் கேட்டு கடுப்பாயிட்டு வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்க கேட்க மாட்டாங்களோ? ஓகே, காலேஜுக்கு போகிறவங்க கேட்பாங்களா தெரியலையே. ஏன்னா நான் காலேஜுக்கு போகும்போதுலாம் கேட்கல. நான் சில ஜாலியாக வந்து யூடியூப்பில் வந்து பாட்டு கேட்டுட்டு அப்படியே போயிடுவேன். அது தெரில, ஸ்பாட்டிஃபைலாம் நான் கேட்க மாட்டேன். அப்போது பாட்டு யூடியூப்பில் வச்சு வீடியோ இருக்கும்ல, ஸோ வீடியோ மட்டும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுவேன். நான் பாட்டு மட்டும் அப்படியே கேட்டுட்டு ஜன்னல் ஓரமாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன் காலேஜுக்கு. நல்லா இருக்கும் அது. ஆனால் இப்போ இருக்க பசங்கள்லாம் ஸ்பாட்டிஃபை கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ அதனால் காலைல 8 மணிக்கெல்லாம் நான் வந்து ஒரு ஷார்ப்பாக டைமிங் வச்சுருக்கேன். பகவானே எப்படியாவது இதை காப்பாற்றி 8 மணிக்கு போஸ்ட் வந்துடும் நம்புகிறேன் நான். ஸோ நீங்களும் அதையும் நம்புங்க. எவ்ரி வெட்னஸ்டே மார்னிங் 8:00 கலையின் மொழி ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகும். போக போக நான் நிறைய எஃபர்ட் போட்டு வீக்லி நிறைய எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களோட மொத்த சப்போர்ட்டும் கொடுக்க நீங்களும் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.